தன்னுடைய வாழ்க்கையில் 2வது இன்னிங்ஸை விஜய் சார் வந்து இப்போ ஆடிட்டுருக்காரு. அப்படிங்கிறப்ப முதல் இன்னிங்ஸில் அவருக்கு என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும். முதல் படம் வந்தப்போ அவரை ட்ரோல் பண்ணாத பத்திரிகைகளே கிடையாது. எஸ்ஏசி மாதிரி ஒரு பெரிய டைரக்டரோட மகனாக இப்படி நடிக்கிறாங்க அப்படின்னா அவரை ட்ரோல் பண்ண பத்திரிகைகளே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி அவர் எட்டி இருக்கக்கூடிய இடம் திரைத்துறையில். அதே மாதிரி அரசியலில் ஆரம்பத்தில் கொஞ்சம் சர்க்கிள்கள் இருந்தாலும் இன்னும் வெகு தூரம் இருக்கு இல்லையா பயணிக்கிறது. அது எப்படி இதே இன்னிங்ஸ் அவர்னால அங்கே ஆட முடியும் அரசியலில்? சினிமா துறைங்கிறது வந்து ஒரு பெரிய வனங்க. அதுக்குள்ளே போயிட்டு வெளியே வரணும் அப்படின்னா பலவித மிருகங்கள் தாக்கும். முதுகில் குத்துறவங்க நிறையா இருக்கும். அதெல்லாம் தாண்டி அவர் வெற்றி பெற்று வந்ததுக்கு காரணம் வந்து அவருடைய ஜாதகத்தில் 2ஆம் இடம் சொல்லக்கூடிய சூரியன் அப்படிங்கிறது வந்து 12ஆம் இடத்துல மறைஞ்சிருந்துச்சு. ஆனால் இவருக்கு லக்கியாக என்ன ஆயிடுச்சுன்னா சூரியன் சொல்லக்கூடிய அப்பா அவர் கூட இருந்தார். அவ்வளோ பெரிய விஷயங்களையும் அவர் வந்து சினிமாவில் அவர் கற்றுக்கிட்ட அரசியல் சினிமா அரசியலை வச்சு தான் பையனை வந்து கொண்டு வந்து ஜெயிக்க வச்சிட்டார். ஸோ அப்போ கடகராசி அப்படிங்கிறது வந்து சந்திரன் தான். அதுக்கு ஒளி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சூரியனை ஒளியை வாங்கி தான் இது பிரதிபலிக்கும். அப்போ தந்தையோட அறிவுரை ஆலோசனைகளை வச்சு சினிமாவில் அவர் வந்து ஜெயிச்சிட்டார். வேறு யாரையும் அவர் நெருங்க விடலை ஐடியா கொடுக்குறதுக்கெலாம். அப்பாவோட ஒரு ப்ரொடக்ஷன்லேயே அவர் வந்துட்டார். இப்போ தற்சமயமும் அதே மாதிரி அப்பாவுக்கு தெரியாத அரசியல் இல்லை, அவர் பார்க்காத அரசியல் தலைவர்கள் இல்லை. ஸோ அவருக்கு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தா மீண்டும் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை.